ஏ விஜய், உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லாமா? ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். சார், ஏழையா இருந்து நல்லவனா இருக்கிறதுக்கும் பணக்காரனா இருந்து நல்லவனா இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு சார். நான் கூட லயன்ஸ் கிளப்ல தையல் மிஷின் கண்கண்ணாடி எல்லாம் கொடுத்து போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் சார். நான் பணக்கார நல்லவனா இருக்க ஆசைப்படுறேன், இது தப்பா? எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்தவே மாட்டேன். உங்ககிட்ட ஏமாந்த உங்களை நினைச்சு பாத்தியா? எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க? எவ்வளவு பெரிய பாவம். இந்த நிவாரணம் ஒட்டுமொத்த விவசாயம் மிக கேவலமான ஒரு நிலைமை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டது கிடையாது. இது ஒட்டுமொத்த விவசாயிகள் மட்டுமல்ல, டெல்டா மாவட்டத்தை தலைகுனிய வைத்த இந்த முதலமைச்சர் உடனடியாக இந்த ஆணையை திரும்ப பெற வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு வேண்டிய முழு நிவாரணமான 5 ஏக்கர், நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த 5 ஏக்கருக்கு முழு நிவாரண தொகையை உடனடியாக அறிவிக்க வேண்டும். நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்.